லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ, என்னாச்சுமா குழந்தைக்கு? என்னாச்சு தெரியலையே. பாப்பா நடத்துறமா பாரு, என்னாச்சுமா? என்ன வியாதினே தெரியாம பல பேர் உசுர் எடுக்குது. இந்த வியாதி என் புள்ளைக்கு வந்துருச்சோன்னு எனக்கு பயமா பாருங்க. இருக்கு. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. வருஷம் வர கொள்ளை நோய் தாங்க இது. தடவை எத்தனை உயிரை காவாம போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, கண்ணை திறந்து பாரு பாப்பா. அம்மா மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய அழிச்சிராத. ஏய், அடிங்கடா மேலத்தை. வா ரஞ்சித், வேலை முடிஞ்சிருச்சா? பக்காவா முடிஞ்சிருச்சுண்ணா. மிஸ்ஸே ஆகாது. ஆமா, தேரை எத்தனை மணிக்கு வைப்பாங்க? 3:15 ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்குள்ள சாமி விக்கிரகம் கோயிலுக்குள்ள போகணும். 3:55க்குலாம் திருவிழா உச்சத்துல இருக்கும்ல? ஆமா ரஞ்சித், ஆட்டம் பாட்டம்னு கோயில் முன்னாடி சும்மா களை கட்டும். மொத்த கூட்டமும் கோவில் வாசல்ல தான் இருக்கும். 3:59க்கு நம்ம செட் பண்ண பாம்பு வெடிச்சா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். அந்த டைம் தான் வச்சிருக்கேன். அண்ணா, இந்த பாம்பு வெடிச்சா எத்தனை பேர் சாவாங்க? அதுவா, அது பாறைக்கு வைக்கிற வெடி மருந்து. 4 கிலோ செட் பண்ணிருக்கேன். அண்ணன் 20 பேர் செத்தா போதும்னாரு. ஆனா இது அதெல்லாம் தாண்டும். குறைஞ்சது 100 பேராவது சாவாங்க. அப்படி போடு. இதுக்கு தான் ரஞ்சித் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்த. தேரை இழுத்துட்டு வர வித்யாவோட உடம்புல ஒரு சின்ன பீஸ் கூட மிஞ்சாது. குரு தெரியாம சதற போறான். ஐயோ, கேட்கவே பயமா இருக்குண்ணே. டேய், பிளாஸ்ட் முடிகிற வரைக்கும் கோயில் பக்கம் எவனும் போக கூடாது. டேய், நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்க. புடிங்கடா அவளை. ஏய், போங்கடா. நில்றி. ஏய், விடாதீங்கடா. புடிங்கடா அவளை. விடாதீங்கடா. புடிங்கடா அவளை. ஏய், நில்றி. ஏய், நில்லு. ஏய், நில்றி. ஏய், நில்லுன்னு சொல்றேனே. ஏய், சொல்றத கேளு. ஒழுங்கு மரியாதையா நின்னுடு. ஏய், நீ ஓட. விடாதீங்கடா அவளை. ஏய், ஏய், நில்லு. இல்ல. ஏய், புடிங்கடா. விடாதீங்கடா. நில்றி. ஏய், புடிங்கடா. விடுங்க, விடுங்கடா. ஏய், பேசாம நில்றி. விடுங்க. ஏண்டி, எங்களை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுட்டு தப்பிச்சு போயிருவா நீ? இது மனுஷன் தானா? உன்னை போய் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் நம்பிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி பொறுக்கி கூட சேர்ந்துக்கிட்டு அப்பாவி மக்களை கொல்ல பாக்குறியே, நீ நல்லா இருப்பியா? வாய மூடு.
இருக்க எங்களை மாதிரி ஆளுங்கள மிருகமா மாத்துறதே அந்த வித்யா மாதிரி மாயாண்டி மாதிரியான ஆளுங்க தான். கரெக்டா சொன்ன ரஞ்சித். அந்த வித்யா தனிப்பணமா போக மாட்டா போல இருக்கு. துணைக்கு ஆள் கேக்குறா. அதான் கும்பல அனுப்பி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நான் விட்டா தானடா. இப்பயே மாயா என்ன கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாரு. அதுக்கு ஒண்ணு விட்டாதானே. ஏய் ஏய் அண்ணா மயங்கிட்டானே. அந்த ரூம்குள்ள இவ்வளவு வச்சு லாக் பண்ணுங்க. டேய் புறா. டேய் இங்கே ஒரு ஆள் காவலுக்கு நில்லுங்க. சரிங்க. எவன் வந்தாலும் உள்ள விடாதீங்க. சரிங்க. பாம்பு வெடிச்ச உடனே இவளை குத்தி கூட்டத்தோட கூட்டமா உள்ள தூக்கி போட்டுருங்க. என்ன? சரிங்க. டேய் எங்கேயும் போயிடாத, பத்திரமா பாத்துக்க. சரிங்க. வா ரஞ்சித், போலாம். 10 இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே கலவர பூமியா மாறப்போம். நூற்றி 8 தடவை சுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை போல. இப்போவே டயர்டா இருக்கு. எப்படியும் சுத்திட்டு வர்றதுக்கு நைட் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து வந்துடுவோம். அப்பாடா. ஐயா, விஜய் ரொம்ப கஷ்டப்படுறான்.
அடுத்ததுல நான் தேடி இருக்கவா? இல்ல தம்பி, இது அவங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. உங்க மனைவிக்கு எதுவுமே ஆகாது, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஓம் சக்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல தேர் திரும்பி வந்துடுற ரஞ்சித்து. வரட்டும்ல, நாம குறிச்ச நேரத்துல கரெக்டா பாம்பு வெடிக்கும். இவ இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டான். பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். நம்ம பேசாம எஸ்கேப் ஆகிறது நல்லது. வெடிக்கிற பாம்புல நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தா முதல்ல இங்கிருந்து கிளம்பு. கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? போற தேர்ல பாம்பு வச்சிருக்காங்க பாபி. இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிச்சிடும். சரியான நேரத்துல போய் தடுக்கலன்னா அங்க எத்தனை உயிர் போகும்னே தெரியல பாபி. அம்மா, இப்ப வித்யா எங்க இருக்கா? கோவில நெருங்கி வந்துட்டு இருப்பா. ஐயோ பாபி, பாம்பு வெடிச்சு போகுமா? பாத்திர போற சீக்கிரம் வா. ஏய், தப்புதா ஓடுற. உன்னை என்ன பண்ண பாரு. பொன்னி, சீக்கிரம் எழுங்க. போலாம், ஓடு. ஏய், ஓடு. ஏய், ஓடு. கையை காட்டினேன். இன்னும் 3 நிமிஷத்துல பாம்பு வெடிச்சு. தேர்ல பாம்பு வச்சிருக்காங்க. அந்த மாயாண்டி விக்கிரகத்தை அந்த பொண்ணோட கையில கொடுத்து கோயிலுக்குள்ள அனுப்பி வச்சுட்டான்.
பாம்பு அவன் தேரை தனியா எடுத்துட்டு போய் எல்லாரையும் காப்பாத்திட்டான். அவனை ஒழுங்கா பாத்துக்காம தப்பிக்க விட்டுட்டு செய்தியா சொல்ற. என்ன ரஞ்சித், நம்ம போட்ட பிளான் சொதப்பி இருக்கு, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணா இப்போதான பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு. என்ன சொல்ற? இப்ப அந்த விக்கிரகம் யார் கையில இருக்குன்னு சொன்ன? அந்த பொண்ணு தான் கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டம் தேரை அவன் தனியா எடுத்துட்டு போகவும் கூட்டம்லாம் கோயில் முன்னாடி கூடி இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பாம்பு வெடிக்கும். வித்யா கூட சேர்ந்து அங்க நிக்கிற அத்தனை பேரும் வெடிச்சு சதற போறாங்க. என்ன சொல்ற? நான் தேர்ல பாம்பு வைக்கல. வைக்கலையா? என்ன சொல்ற? தேர்ல பாம்பு இல்ல, விக்கிரகத்துல இருக்கான்னு பாருங்க. தாயே, காப்பாத்து தாயே. வாமா வாமா, யார முடிய போகுது, வாமா.